ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கத்தில் சுதந்திரத்துக்கு பிந்தைய அரசியல் ஒருங்கிணைப்பு, பொலிட்டிக்கல் கன்சாலிடேஷன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஒரு முக்கியமான டாபிக். ஆக்சுவலி இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்ஸுடைய கண்டென்ட் எடுத்து பார்த்தோம்னா வரிசையாக சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ணிகிட்டே வரோம். ஸோ 8th சாப்டர் பாருங்கள். ஸோ 8th சாப்டர் பொலிட்டிக்கல் கன்சாலிடேஷன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், 12th ஹிஸ்ட்ரி, 11th 8ங்க, 12வது வகுப்பில் இருக்கக்கூடியது, லெசன் 8. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட புக் இருக்காது இல்லையா, 12th ஹிஸ்ட்ரி புக் இருந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த பிடிஎஃப்பு இந்த யூடியூப் அப்லோட் பண்ணும்போது டவுன்லோடு பிடிஎஃப்பில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு நோட்ஸ். ஃபஸ்ட் பார்க்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் தேரியாகவே இருக்கும். ஸோ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. ஸோ சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சவால்கள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நிறைய சவால்கள், சேலஞ்சஸ் நிறையா இருக்குது. என்னென்ன சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பிரிவினைகள், பார்ட்டிஷன்ஸ் நிறையாவே இருந்திருக்குது, தனித்தனியாக பிரிஞ்சு போகிறது. அதே போல் நம்ம எக்கனாமி பயங்கரமான ப்ராப்ளமில் இருக்கும். பட் எக்கனாமி நம்ம திட்டமிடணும். ரீஃபார்மிங் தி எஜுகேஷன், இந்த வேலையை செய்யணும். கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கணும், சரிங்களா. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 500க்கு மேற்பட்ட சுதேசி அரசுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, இளவரச நாடுகள். அந்த இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சிறு சிறு நாடுகள் எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கணும், அதான் கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் தேசத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யணும். அதே போல் எந்த மொழி முக்கியமான மொழி மக்களிடையே அப்படி சொல்லணும். அது இல்லாமல் ஃபாரின் பாலிசி, ஜனநாயகம், இறையாண்மை மற்றும் சகோதரத்துவம், இது சம்பந்தமான இருக்கக்கூடிய ஒத்துப்போக இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கையை நம்ம நிர்ணயிக்கணும். இத்தனை சவால்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ? சுதந்திரத்துக்கு பிறகு. பார்ட்டிஷன் நடக்குதுங்க. பார்ட்டிஷன் முடிஞ்சிச்சுன்னா பிரிவினைகள் நடக்குது. அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டிஷனில் ஏற்கனவே பார்ட்டிஷன் அண்ட் கம்யூனிசம்ஸ் பார்த்துருப்போம். கம்யூனிசம்ஸ் அண்ட் பார்ட்டிஷன்ஸ் பார்த்துருப்போம். மில்லியன்ஸ் ஆஃப் இண்டூஸ், சிக்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் டு இந்தியா, இந்தியா டு பாகிஸ்தான், இது மாதிரி நிறையா மைக்ரேஷன்ஸ் இருந்தது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மைக்ரேஷனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்முறைகள் தான் அதிகமாக இருக்குதுங்க. புலம்பெயர்ந்தனால் வன்முறைகள், இரத்த களரிகள் நிறையா நடந்தது. அவங்களுக்கு இரு தரப்புகளுக்கு இடையே நிறையா அட்டூழியங்கள் நடந்துச்சு. போத் சைடு கமிட்டிங் அட்ராசிட்டிஸ் எகென்ஸ்ட் தி அதர். இந்த வயலன்ஸ் இருக்கு இல்லையா, இது இடர்பயிற்சியும் இந்த வன்முறையும் ஜென்ரலாகவே இந்த சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு இந்தியாவில் பெரும் தாக்கத்தை உருவானுச்சு. இந்தியா சமூகத்தையே பெரிய தாக்கம். என்னது, சுதந்திரம் அடைஞ்சு கூட நிம்மதியாக இல்லை. இங்கேருந்து ஒரு பக்கம் பார்ட்டிஷனு, இன்னொரு பக்கம் வன்முறை, வயலன்ஸு, இது நிறையா இருக்குது. என்ன அந்த பிரிவினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் தான் தனி நாடு அப்படிங்கிற ஒரு பிரிவினை. ஸோ இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பெரிய போர்கள் நம்ம ஃபேஸ் பண்ணோம். இந்தியா ஃபேஸ் பண்ணாங்க. 2 நாடுகளுக்கிடையே அணு ஆயுத போட்டியும் இருந்தது. இந்தியாவில் பிரிவினை இருக்குது பார்த்தீங்களா, அது யாருக்கு சாதகமாக முடிஞ்சது அப்படின்னா, காலனித்துவம், சரிங்களா. அதாவது அந்த கலோனிசம்ஸ் வந்தாங்க இல்லையா, வெளிநாட்டவர்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிருச்சு. இது மாதிரி சண்டை போட்டால் தானே திரும்ப நம்ம நாட்டை எப்படியாவது பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணலாம்ல, அதுக்காக. சரி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம ஒரு செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு செட்டிங்க்கு வராங்க இந்தியா. என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1750லேருந்து 1800 வரைக்கும் ஒரு சட்டங்கள்லாம் ஏற்றிருப்பாங்க இல்லையா. யார்? பிரிட்டிஷ் இந்தியா சட்டம்லாம் ஏற்றிருப்பாங்களே, அதை எடுத்து பார்க்குறோம்.
1773 த ரெகுலேட்டிங் ஆக்ட்ஸ், 1784 த பிட்ஸ் இந்தியா ஆக்ட், 1793 சார்ட்டர் ஆக்ட்ஸ். நான் உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி சொல்கிறேன், ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். ஆனால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ், அசர்ஷன்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அது தகுந்தாப்பில் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த சார்ட்டர் ஆக்டுடைய டைம்லைன் சார்ட்ஸ் கூட உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவலாக கேட்கலாம், படித்து வச்சுக்கோங்க. பிறகு 1800 1950 2 பட்டய சட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1813 ஒன்று, 1833 ஒன்று. பிறகு 1850 900 அப்படின்னா இந்த சார்ட்டர் ஆக்ட் 853, 58 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், 1860 இந்தியன் கவுன்சில் ஆக்ட், 1892 இந்தியன் கவுன்சில் ஆக்ட். இதில் இந்த ஆக்ட் ஏன் எடுக்கிறோம்? நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த சட்டத்தெல்லாம் நம்ம எடுத்து ஒருங்கிணைக்கணும். சரிங்களா? 1900 1950, 1909 இந்தியன் கவுன்சில் ஆக்ட், அதான் மின்டோ மார்லி சீர்திருத்தம். 1919 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், மான்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். 1935 மீண்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். சரி, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு 1858 பார்க்கலாம். ஸோ எங்கள் பார்லிமெண்ட் இந்தியாவில் கிடையாது. பாராளுமன்றம் எங்கே இருந்தது? அது இங்கிலாந்து பாராளுமன்றம் தான் இருந்தது. சரிங்களா? அது 1858 ஆகஸ்ட் 2 ஒரு சட்டத்தை அவங்க வந்து ஒரு ஒப்புதலுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போது ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி தான் ஆட்சி செஞ்சாங்க. அந்த சட்டத்துக்கு பிறகு அந்த ஆட்சி முடிவுக்கு வருகிறது. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி செய்யாது. இனிமேல் யார் ஆட்சி செய்வாங்க? பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ நேரடி இந்திய நிர்வாகம் அந்த ஆங்கில அரசுக்கு நேராகவே, பிரிட்டன் அரசுக்கு நேராகவே அண்டர் கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. இப்போ இங்கிலாந்தில் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் எடுத்துட்டாங்க, அதெல்லாம் நீக்கிட்டாங்க. இந்திய மாநில செயலாளர்கள் மற்றும் இந்திய கவுன்சில்கள் நிறுவப்பட்டது இப்போது அந்த சட்டத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலாளர்களை நியமித்தாங்க. இந்த பிரிட்டிஷ் செயலாளர்களை நியமித்தாங்க. அவங்களுக்கு உறுப்பினர் கொண்டு வந்தாங்க. சார்ல்ஸ் வுட் இந்தியாவின் முதல் வெளியுறவுத்துறை செயலாளர். இதான் எக்ஸாமில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கிறோம். புரியுதா? ஸோ சார்ல்ஸ் வுட் இருக்கா இல்லையா, அவர் தான் வந்து இந்தியாவுடைய முதல் வெளியுறவு செயலாளர். அப்போது ஒவ்வொரு முதல் அப்படின்னு வரும்பொழுது இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய முதல்லா, இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு முதல்லா அப்படிங்கிற ரெண்டையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, 15 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு இந்திய கவுன்சிலை வந்து உருவாக்கி அதை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க பாருங்கள், கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருந்துச்சுல, இந்தியா கவர்னர் ஜென்ரல் ஒரு போஸ்ட் இருந்துச்சுல, அந்த போஸ்ட்டை எடுத்துகிட்டு வைஸ்ராய் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ வைஸ்ராய்க்கும் கவர்னர் ஜென்ரல் கொஞ்சம் வித்தியாசம் பார்த்தோம்னா, கவர்னர் ஜென்ரல் கம்யூனிகேஷன் கேப் கிடைக்கும். யாருக்கு? இங்கிலாந்து ராணிக்கும் கவர்னர் ஜென்ரலுக்கும் கொஞ்சம் கம்யூனிகேஷன் கேப் கிடைக்கும். பட் வைஸ்ராய்க்கு அப்படி நேரடியாகவே அந்த ராணிகிட்ட அவர் பேசுவார். அப்போது அந்த அளவுக்கு அவருக்கு நேரடி தொடர்பு இருக்கிறனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சில ஒப்பந்தங்கள்லாம் வந்து சட்டமாக ஈஸியாக கொண்டு வரலாம். அதனால் இந்த குயின் விக்டோரியா அவங்க பிரகடனம் பண்ணுறாங்க. 1 நவம்பர் 1858 ஒரு பிரகடனம் கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, லார்ட் கேனிங் அட் அலகாபாத். சரிங்களா? அதாவது அலகாபாத்தில் இந்த கேனிங் பிரபு விக்டோரியா மகாராணியின் பிரகடனத்தை அறிவிக்கிறார். இது மாதிரி வைஸ்ராய் தான் வருவார் அப்படின்னு சொல்லி. இந்த அரசு பிரகடனத்தின் மூலமாக இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல முக்கிய இடங்களில் பகிரங்கமாக அது வாசிக்கப்பட்டது. இந்த பிரகடனம் இந்த குயின் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனம் ஆட்சிலாம் அந்த கிழக்கிந்திய நிறுவனம் ஆட்சிக்கு முடிஞ்சது. ஸோ ராணி அவங்க தான் வந்து முழுவதுமாக சார்ஜ் எடுக்கிறாங்க.
ஸோ அப்போ இருக்கும்போது இந்தியாவில் சில இளவரசு நாடுகள்லாம் இருக்கும், சில இளவரசர்கள்லாம் இருப்பாங்க. அந்த இலவசங்கள் ஒப்பந்தம் போட்டு எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. சரிங்களா? இது சுதந்திரத்துக்கு முன்னால் நடக்கக்கூடியது. ஸோ 1858 இந்த சட்டத்தில் இது எல்லாமே நடைமுறைக்கு வந்துடுது. பிறகு 1861 இந்தியா கவுன்சில் ஆக்ட் பிரகாரம் சட்ட கவர்னர் ஜெனரல் நிர்வாக குழு உறுப்பினர்களை எண்ணிக்கை 4லிருந்து அதிகமாக 4 உயர்த்துறாங்க. சரிங்களா? இப்படி உயர்த்திருக்கும் போது இந்த கவர்னர் ஜெனரல் நிர்வாக குழு இருக்குது பார்த்தீங்களா, அதான குழு, அதான் 4 இருந்தது 5 உறுப்பினர்கள் ஆச்சு. இப்போது 6 முதல் 12 கூடுதல் உறுப்பினர்கள் கவர்னர் ஜெனரலுக்கு பரிந்துரை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப சட்டத்தை மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் உறுப்பினர்கள் பாதிக்கும் குறைவானவர்கள், அதிகாரிகள் அல்லாதவர்கள் இருக்க வேண்டும். அதே போல் வந்து இந்தியர்களை சட்டசபையில் சேர்ப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வராங்க. மாகாண சட்டசபை நடக்குது. அந்த மாகாணத்தில் கூடுதல் உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 4 முதல் 8 வரை நிர்ணயித்து அந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு கவுன்சில் 1892. இந்த கவுன்சிலில் ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரத்தின் முதல் சாதனையாக கருதப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1892 உடைய கவுன்சில் சட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இட் ஹேட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் அடிஷ்னல் மெம்பர்ஸ், எப்படிங்க, நாட் லெஸ் தென், நாட் மோர் தென் 16, 16க்கு மேலே இருக்கக்கூடாது. சரிங்களா? 16க்கு மேலேயும் இருக்கக்கூடாது. ஸோ எப்படி இருக்கணும், லெஸ் தென் 10 இருக்கக்கூடாது, 16க்கு மேலேயும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு எண்ணிக்கையில் கொண்டு வந்து அதிகாரிகளை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு பார்த்திங்கன்னா 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம். சரிங்களா? இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கவுன்சில் சட்டம் 1909 இந்தியாவின் மாநில செயலாளர் லார்ட் மோர்லி, இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் லார்ட் மின்டோ 2 பேர் சேர்ந்து ரீஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க, சீர்திருத்தங்கள் கொண்டு வராங்க. ஸோ இந்த சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு இருவருமே காரணமாகிறாங்க. இதனால் காங்கிரஸில் உள்ள மிதவாதிகள் சில பேர் வந்து ஆதரவை பெற இது முக்கியமான கட்டமாக மாறிடுது. அதுக்கப்புறம் இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய சட்டசபையில் கூடுதல் உறுப்பினர்களை சேர்ப்பது, அதிகபட்சமாக 60 உறுப்பினர்களை சேர்ப்பது, அதே போல் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 27ஆகவும் மீதமுள்ள 33 நியமன உறுப்பினர்களில் 28 பேருக்கு மிகாமல் அதிகாரியாகவும் இருக்க வேண்டும். ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் போய்க்குங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் போய்க்குங்க. பட் இந்த தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர்தல் கொள்கை வந்து என்ன பண்ணுறாங்க, சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படுறாங்க. ஸோ முஸ்லீம்களின் நலனுக்காக வகுப்புவாத பிரதிநிதித்துவ முதன்முறையாக அறிமுகப்படுத்துகிறாங்க. முஸ்லீம்களுக்கு தனி தொகுதியும் வழங்கப்படுது. எது, மின்டோ மார்லி ரீஃபார்ம்ஸில். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, மாகாண சட்டசபை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ், அதில் வந்து உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்ன பண்ணுறாங்க, 50ஆக உயர்த்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட் போடுறாங்க, பொது நலன் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் விவாதிக்கிறாங்க, பட்ஜெட் மீதான விவாதத்தை பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு மறைமுகமாகவோ நேராகவோ சட்டங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த பிரிட்டிஷ் இந்தியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரலின் நிர்வாக குழுவிற்கு முதல் முறையாக இந்திய உறுப்பினர்கள் ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முதல் இந்திய அந்த நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இந்தியர் யாருங்க, சர் எஸ்பி சின்ஹா. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ். இப்போ இந்த மദ്രാஸ் மாகாணம் இருக்குது, பம்பாய் மாகாணம் இருக்குது, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிர்வாக கவுன்சில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 2லேருந்து 4ஆக உயர்த்துறாங்க. சரிங்களா? 2 இண்டியன்ஸ் வேர் ஆல்சோ அப்பாயிண்டட் டு தி இந்தியன் கவுன்சில்ஸ், அதுவும் செய்கிறாங்க. ஸோ இது மாதிரி சீர்திருத்தங்கள் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு சீர்திருத்தம் தான் மான்டெக் சேம்ஸ்போர்ட் 1919.
சரிங்களா. 1919 இந்த மான்டேக் சேம்ஸ்போர்டுடைய சீர்திருத்தங்கள். இது வந்து முதல் உலகப் போரின் போது இந்தியாவில் ஏற்பட்ட ஹோம் ரூல் இயக்கம் போன்றவே இது இருக்கும். சரிங்களா. 20 ஆகஸ்ட் 1917 மான்டேக் அவர் தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஸோ மாநில செயலாளர் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்திய மாநில செயலாளர் இந்த மான்டேக். பொதுமன்றத்தில் சரிங்களா, பொதுமன்றத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பு அறிக்கிறாருங்க. ஒரு பிரகடனம் போலவே அது அறிக்கிறாராம். என்னன்னா, இந்தியாவில் பொறுப்பான அரசாங்கம் இருக்கும், பொறுப்பான அரசாங்கம் இருக்கும் அப்படின்னு அறிவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டமும் உருவாக்குறாரு. இங்கிலாந்தில் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டதை வந்து எல்லாமே ஒரு சட்டமாக உருவாக்கி அந்த சட்டத்தை வந்து இந்த மான்டேக் சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றது இந்திய மக்களிடையே பிரபலத்தை ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் சேம்ஸ்போர்டு பிரபு இந்தியாவின் வைஸ்ராயாகவும் இருந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை, சிறைகள், நில வருவாய், நீர்ப்பாசனம், காடுகள் எல்லாமே அதுக்கான சரியான ஸ்ட்ரக்சர்ஸ், டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸை வந்து கொடுத்தாங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் சுய அரசு, பொது சுகாதாரம், அதே மாதிரி சுகாதாரம், விவசாயம், தொழில் போன்ற மாற்ற படங்கள் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸ், ரிசர்வ்டு சப்ஜெக்ட் சொல்லி 2 சப்ஜெக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ ரிசர்வ்டு சப்ஜெக்டில் ஒதுக்கப்பட்ட பாடங்கள் அப்படின்னா காவல்துறை, சிறைகள், நிலவரவாய், நீர்ப்பாசனம். மாற்றப்பட்ட படங்கள் அப்படின்னா சுகாதாரம், விவசாயி, தொழில்கள், இதெல்லாம் மாற்றப்படக்கூடியது. சரி, இப்போ ஒதுக்கப்பட்ட அந்த படங்களில் ஆளுநர் மற்றும் அவரது நிர்வாக குழுவில் தான் அதில் இருப்பாங்க. கவர்னர் மற்றும் அவரது அமைச்சர்கள் தான் அந்த மாற்றப்பட படங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த கொஷின் எப்படி இருப்பாங்க, இந்த ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸில் யாராக இருப்பாங்க, இந்த கவர்னர் அண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸ் இருப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டில் கவர்னர் அண்ட் இஸ் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதே போல் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம், பை கேமரல் 2 சேம்பர்ஸ் இருப்பாங்க, 2 அறைகள். சரி, 2 அவைகள் 2 அறைகள். சட்டமன்றம் எப்படி இருக்கும், 2 அவையாக இருக்கும். ஒன்று வந்து மாநிலங்கள் அவை, இன்னொன்று வந்து சட்டப்பேரவை அப்படிங்கிறது அப்போதைக்கு இருந்த சேஞ்சஸ் தான் சொல்கிறோம். ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குல்ல, அதாவது சட்டப்பேரவையில் எத்தனை பேர் இருப்பாங்க, 145 பேர் இருப்பாங்களாமா. ஆரம்பத்தில் 105 பேர் வந்து யாருங்க, மீதமுள்ளவர்கள் நியமனம் செய்யப்பட்டதாக இருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் மாநிலங்கள் அவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 60 உறுப்பினர்கள் அதிகபட்சமாக இருப்பாங்க. 34 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர், மீதமுள்ளவர்கள் பரிந்துரைக்கப்பட்டனர். இதெல்லாம் வந்து படித்து வச்சுட்டு கேட்பாங்க, எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய வெளியுறவு செயலாளர், அவரது உதவியாளர் சம்பளம் பிரிட்டிஷ் வருவாயிலிருந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னாங்க. இதுவரை இந்திய வருவாயில் இருந்து தான் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் லண்டனில் இந்திய உயர் ஸ்தானிகர் வந்து ஒரு நியமிக்கப்பட்டார், அதாவது ஹை கமிஷனர் வந்து நியமிக்கப்பட்டார். இந்த சட்டத்தின் மிக முக்கியமான குறைபாடு என்னன்னா, மாகாணங்களில் அரசாட்சி முறை கீழ் அதிக பகிர்வு கொண்டு வருது. பிறகு 1935 அடுத்த சட்டம். இந்த சட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்திய அரசு சட்டம் வந்து உருவாகிட்டே வருது. இப்போ 1935 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டமேஜை மாநாடுகள் முடிவுகள் பற்றி பேசுகிறாங்க. 1933 பிரிட்டிஷ் அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை, ஸோ எல்லாமே இந்திய அரசு சட்டமாக 1935 மாற்றுறாங்க. ஸோ 1919 முந்தைய சட்டத்தை விட பல முக்கியமான மாற்றங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. என்னென்ன அந்த மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மாகாணங்கள் மற்றும் இளவரச மாநிலங்கள், அதாவது சுதேசி அரசு சொல்கிறோம் இல்லைங்களா, அது இலவச மாநிலங்கள் எல்லாத்தையுமே ஒரு இந்திய கூட்டமைப்பில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 3 விதமான அதிகாரத்தை பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கூட்டாட்சி ஃபெடரல், மாகாணம் ப்ரொவின்சியல், கன்கரண்ட் ஒரே நேரத்தில், அல்லது ஒரு பொதுக்குழு சொல்ல பொது பட்டியல் சொல்கிறோம்ல, அது மாதிரி வராங்க. அதுக்கப்புறம் இந்த மையத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்துடுறாங்க. இந்த டயாட்சி சிஸ்டம் அட் தி சென்டர். யார், கவர்னர் ஜெனரல், அவருடைய கவுன்சிலர்கள் இந்த ஒதுக்கப்பட்ட பாடங்களை நிர்வகிப்பாங்களாமா. மாற்றப்பட்ட பாடங்களை வந்து அமைச்சர் குழு பொறுப்பில் இருக்கிறவங்க இதை வந்து நிர்வகிப்பாங்கன்னு சொல்லி 2 ஆட்சி டயார்கி சிஸ்டம்ஸ் வந்து கொண்டு வராங்க.
பிறகு என்னாச்சு, அரசாட்சி ஒழித்தல், மாகாணங்களில் மாகாண சுயாட்சி ஒழித்தல், இது எல்லாமே கொண்டு வந்து அது அரசாட்சியை ஒழித்து மாகாணங்களை மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதனால் மாகாண நிர்வாக தலைவராக யார் இருப்பார்னா அந்த மாகாணத்தில் இருக்க ஆளுநர் தான் இருப்பார் அப்படின்னு கொண்டு வராங்க. பிறகு வங்காளம், சரிங்களா, வங்காளம், மெட்ராஸ், பம்பாய், ஐக்கிய மாகாணங்கள், பீகார் மற்றும் அஸ்ஸாம், இது மாதிரி மாகாணங்கள் சிறிதாக மாற்றங்கள் ஏற்படுது. சீக்கியர்கள், சரிங்களா, சீக்கியர்கள், ஐரோப்பியர்கள், இந்திய கிறிஸ்துவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் தனித்தனி தொகுதிகளை வந்து கொள்கை விரிவுபடுத்தலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் உருவாகுதல். கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெடரல் கோர்ட் அட் டெல்லி, சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 6 ஜட்ஜஸ், அதாவது டெல்லியில் வந்து ஒரு ஃபெடரல் நீதிமன்றம் நிறுவி அதில் 6 நீதிபதிகளை சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் மாகாண சுயாட்சி செயல்பாடு வந்து சரியாக வெற்றி அடையவில்லை அப்படிங்கிறதுக்காக அமைச்சர்களின் ஆலோசனை ஏற்க ஆளுநர்கள் கட்டுப்பட மாட்டார்கள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாகாண அரசாங்கத்தின் உண்மையான அதிகாரம் யார் இருப்பார்னா ஆளுநராக இருப்பார். ஸோ இது மாதிரி நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வராங்க. பிறகு அந்த 1935 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டத்தின் பிரகாரம் பிப்ரவரி 1937 மாகாண சட்டமன்ற தேர்தல் நடத்துகிறாங்க. சரி, காங்கிரஸுடைய நிலைமை பார்க்கலாம். காங்கிரஸ் கிட்டத்தட்ட தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றாங்க. சரிங்களா, 1937 ஜூலை 7 வைஸ்ராய் ஸ்டார்ட் லிந்த்கோ காங்கிரஸுக்கு தனது ஒத்துழைப்பை உறுதி செய்த பிறகு கட்சி 7 மாகாணங்களில் அதன் அமைச்சகத்தை உருவாக்கியது. ஸோ டெவலப் ஆகுது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து டெவலப் ஆகிட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1946 டிசம்பர் 9 அரசியல் நிர்ணய சபை அதன் பணியை வந்து தொடங்குது. அதுக்கு தலைவராகிறது யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றும் யாரும் சேர்மன் இருக்காங்க, எப்போ வந்திருக்காங்க, என்னென்னங்கிறத டீட்டெயில்ஸ் நீங்கள் படித்து வச்சுக்கணும். அடுத்தது டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் நிறுவதற்காக. ஸோ இந்த விவாதத்திற்கு, அதாவது விரிவான விவாதத்திற்காக வரைவு குழுவின் தலைவராக இருப்பவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். சரிங்களா, இவர் அரசியலமைப்புக்கு 26 நவம்பர் 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஜனவரி 26 அது நடைமுறைக்கு வந்துடுது. அதுதான் வந்து இன்றைக்கும் குடியரசு தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, கான்ஸ்டியூஷனுக்குள்ளே இந்த இந்திய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே தான் பார்த்திங்கன்னா வயது வந்தோருக்கான உரிமை, நாடாளுமன்ற அமைப்பு, அடிப்படை உரிமை, வழிகாட்டுதல் கோட்பாடு எல்லாமே அரசியலமைப்பில் சேர்த்துடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் கூட்டாட்சி, ஒற்றையாட்சி வடிவத்தை கொண்டு வராங்க. 3 பட்டியல்கள் உருவாக்குறாங்க. மத்திய, மாநில மற்றும் பொது பட்டியல். அது ஒரே நேரத்தில் அப்படிங்கிறது பொது பட்டியல், அதான் வந்து கன்கரண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா, ஸோ குடியரசுத் தலைவர் மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆவார். பிரதமர் நிர்வாக தலைவர் ஆவார். 2 தலைவர் இருப்பாங்க இல்லையா. குடியரசுத் தலைவர் வந்து அரசியலமைப்பு தலைவர், பிரதமர் வந்து நிர்வாக தலைவர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரி, மக்களவையில் பெரும்பான்மை உள்ள கட்சியினர் தலைவர் தான் பிரதமர் ஆகணும். பிரதமருக்குன்னு சொல்லி தனி எலெக்ஷன்லாம் கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்திய நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்குது. ஒன்று ராஜ்யசபா, அதான் மேல் சபை, மக்களவை, கீழ் சபை அப்படிங்கிறது தெரிஞ்ச, இதெல்லாம் வந்து தெரிஞ்சது தான். பட் வந்து இந்திய கான்ஸ்டியூஷனில் இருக்குங்கிறத நம்ம சொல்லிகிட்டே வரோம். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சட்டசபை பேரவையில் பெரும்பான்மை கட்சிலாம் தலைவராக இருப்பார். முதலமைச்சரின் தலைமையிலான அரசாங்கம் தான் வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தேசத்தை ஆளும். குறிப்பிட்ட கால இடைவெளியில் கண்டிப்பாக தேர்தல் நடத்தப்படும். இதெல்லாம் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி நீதித்துறையில் அப்படி பார்த்தோன்னா நீதித்துறை அரசியலமைப்பை வந்து நிலைநிறுத்தும். நீதித்துறை அமைப்பு தான் உச்ச நீதிமன்றத்தில் மையத்தில், உயர் நீதிமன்றத்தில் மாநிலங்களும் இருக்கும் அப்படிங்கிறது கொண்டுள்ளது. எல்லாமே தெரிஞ்சதான். ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம போய்க்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குறது எப்படி அப்படின்னு பாருங்கள். இந்தியர்கள் அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் சொல்லி 1920 காந்தி சொல்லியிருக்காரு. ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 1922 காந்தி சொல்லியிருக்காரு. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பரிசாக இல்லாமல் ஸ்வராஜ் இந்தியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சுதந்திரமாக வெளிப்படுத்தல், இது எல்லா வேலையும் விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க.
ஐஎன்சி ஒரு கோரிக்கை மீண்டும் வைக்கிறாங்க. 1934ல் இந்திய மக்கள் தங்கள் அரசியலமைப்பை உருவாக்க பிரிட்டிஷ் நாடாளுமன்ற இந்திய மக்கள் தான் அரசியலமைப்பை உருவாக்கணும், பிரிட்டிஷ் பாராளுமன்றம் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 1946ல் மாகாண சட்டசபைகளுக்கு 1935 சட்டத்தின் படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை இருக்குல்லைங்களா, அந்த சட்டசபையெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியலமைப்பு சபையாக மாற்றுறாங்க. அதே மாதிரி லீக் அரசியல் அமைப்பு உருவாக்குறாங்க. அதாவது செயல்முறையிலேருந்து விலகி இருக்க முடியாது, தனி தேசத்திற்கு கடுமையாக அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு அரசியல் நிர்ணய சபைக்கு அதுலேருந்து எலெக்ட் ஆகி போகிறாங்க. சரிங்களா, பல்வேறு மாகாணத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போகிறாங்க. இதில் வந்து கம்யூனிஸ்ட்டுகள், சோசியலிஸ்ட்டுகள், இன்னும் பிற சில அமைப்புகளும் உள்ளடங்கி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, டாக்டர் பிஆர் அம்பேத்கருடைய பம்பாய் காங்கிரஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பயங்கர வெற்றி கிடைச்சிருச்சு. அதனால தான் அவர் வரைவு குழுவுக்கு தலைவராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார். காரணத்தை சொல்கிறாங்க, ஏன் வரைவு குழுவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு. காங்கிரஸ் தலைமை தனது சொந்த பிரமுகர்களை சட்டசபைக்கு தேர்ந்தெடுப்பது தவிர முன்னணி அரசியல் அமைப்பு வழக்கறிஞர்களை அனுப்புவதை ஒரு குறியாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்திய தேசிய காங்கிரஸ் கராச்சி அமர்வும் நடக்குதுங்க. கராச்சியுடைய மீட்டிங், கராச்சி செஷன் இப்போ மார்ச் 1931. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளை ஒரு தொகுப்பு உத்தரவாதம் கொடுக்கணும், நம்பிக்கை கொடுக்கணும், அதுதான் நம்முடைய அரசியலமைப்பு உருவாக்குதல் அடிப்படையாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அரசியலமைப்பு வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை, தன்னாட்சி தேர்தல் ஆணையம் போன்றவற்றை உருவாக்குகிறது. உருவாக்கியதுங்க நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி தெரியும் நமக்கு. அதே போல் ஜவஹர்லால் நேரு டிசம்பர் 13, 1946 அன்று அரசியல் நிர்ணய சபையின் முன் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வைக்கிறாருங்க. சரிங்களா, பிறகு டிசம்பர் 9, 1946 முதல் முறையாக சட்டசபை வந்து கூடியது. எப்போ சட்டசபை கூடியதுன்னு கேட்பாங்க, டிசம்பர் 9, 1946. ஸோ ராஜேந்திர பிரசாத் அவையுடைய தலைவராக இருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சில ஒவ்வொன்றும் ஒரு முக்கியமான அங்கே நிகழ்வு. அடுத்தது நவம்பர் 26, 1949 தான் இட் வாஸ் அடாப்டட் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சது. இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பு சுதந்திரத்துக்கு பிறகு பல பிரச்சனைகள் இருந்தாலும் டிசம்பர் 10, 1948 ஐக்கிய நாடு சபையால் பிரகடனம் பண்ணது. என்னது? UDHR, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி கூட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போது சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பவர்ஸ் காமிக்கிறாங்க. அவர் வந்து பாருங்கள், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை என்ன பண்ணுறாருங்க, மெர்ஜ் பண்ணுவார். இது அருமையான, அதனால தான் அவருக்கு வந்து இரும்பு மனிதர் அப்படின்னு பேரே வந்தது. இரும்பு மனிதர் பேர் வந்ததுக்கு காரணம் என்ன, சிறிய சிறிய சிற்றரசுகள், சுதேசி அரசுகள்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாருங்க, ஒருங்கிணைத்து இந்தியாவை கட்டமைப்பு கொண்டு வர்றாரு. இவர் தனியாக இவருடைய ஒர்க்கே வந்து எல்லா அரசையும் ஒன்று சேர்ப்பது தான். நவம்பர் 26, 1949 அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு சிறிய சிறிய அரசர்கள்லாம் வந்து அவங்களாம் ஒட்டு போய் ஒரே இந்தியாவாக வரணும், எமர்ஜ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்தியன் ஸ்டேட்ஸ்ன்னு தனியாக இருக்கக்கூடாது, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆகஸ்ட் 15, 1947 காஷ்மீர், அதே மாதிரி ஜுனாகத், ஹைதராபாத், இவங்கெல்லாம் வந்து இன்னும் ஒன்று சேராமல் தான் இருந்திருக்காங்க. சரிங்களா, எந்த ஒப்பந்தமும் போடாமல் இருந்திருக்காங்க. அவங்கள வந்து ஒப்பந்தம் போட வைக்கக்கூடிய வேலைகள் செய்கிறாங்க. ஸோ அனைத்து இந்திய மாநில மக்கள் மாநாடு டிசம்பர் 1945, அதுக்கப்புறம் ஏப்ரல் 1947, இதுலேயும் இந்த மாநாட்டில் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கான வேலை எல்லாமே செய்கிறாங்க. அது மாதிரி இந்தியா ஒரு விரைவான ஒருங்கிணைப்பை சர்தார் வல்லபாய் பட்டேல் திறமையாக கையாண்டு இருக்கிறனால தான் அவர் வந்து இரும்பு மனிதர் அப்படி பேர் பெற்றார் அப்படின்னு தெரியும். சரி, அதே மாதிரி திருவிதாங்கூர்னு ஒரு மாநிலம். அந்த மாநிலத்திற்கு அரசை வந்து நீண்ட நாளாக அவங்க போராட்டம் பண்ணி இந்தியாவோட சேராமல் இருந்தாங்க. அவங்களுக்கான அங்கே இருக்கக்கூடிய திவானுக்கு எதிரான புன்னப்பரா வயலார் ஆயுத போராட்டத்தில் உச்சக்கட்டத்தை அடைந்து சிபி ராமசாமி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு. பிரஜமண்டல ஒரிசா பகுதியில் நடந்த சில பழங்குடியினர்கள் கிளர்ச்சி, நீலகிரி, தென்கல்,
தேன்கனல், தல்சர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரஜாமண்டலம் அப்படிங்கிற பிளேஸு. அதுவும் வந்து சிறிய சிறிய பகுதியெலாம் ஒருங்கிணைஞ்சாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நடத்தப்பட்ட மைசூர் மகாராஜாவுக்கு எதிரான இயக்கம் அனைத்து சமஸ்தானங்களிலும் ஒருங்கிணைக்கப்பட்டது. நிஜாம், அதாவது ஹைதராபாத் நிஜாம், அவங்க ராஜ்யத்தையும் ஹைதராபாத் மறுசீலனை செய்து ஆட்சியாளர்களாக முன்வைக்கப்பட்ட பிரச்சனையும் இருந்தது. அதையும் சரி செஞ்சாங்க. இப்படியே வந்து ஒன்று ஒன்றா சேர்ந்து வராங்க. ஜுனாகத் அவங்க சேராமல் இருந்தாங்களே, அவங்களும் வந்து ஒன்று சேராங்க. காஷ்மீரில் இருந்து ஆட்சியாளர்கள் மகாராஜா ஹரி சிங் காஷ்மீர் சுதந்திரமாக இருக்கும் என்று அறிவித்தார். அதே நேரத்தில் தேசிய மாநாட்டு தலைமை ஏற்பட்டு அதையும் வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. ஸோ காஷ்மீரை வந்து கடைசியாக அது வந்து ஒருங்கிணைச்சது. சரிங்களா? காஷ்மீர் மற்றும் பிற சமஸ்தானங்களில் உள்ள இயக்கங்களும் நிலப்பிரபுத்துவ நிலம் மற்றும் சமூக உறவுகளில் சீரழிந்த நடைமுறைக்கு எதிராகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜாம் இருக்காலே, ஹைதராபாத் நிஜாம், அவரை வந்து அவருடைய நோக்கத்தை அறிவிக்கிறார். 48 மணி நேரத்துக்குள் ஹைதராபாத்தில் உள்ள காவல்துறை நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டது. இந்தியா என்பது வணிகம் என்பதை நிரூபித்தது அப்படிங்கிறது நிறைய ஒரு கமெண்ட்ஸ்லாம் வந்து இதில் கொடுக்குறாங்க. 1946ஆம் ஆண்டு முதல் காஷ்மீர் மகாராஜாவுடன் பட்டேல் பேச்சுவார்த்தை நடத்துகிறாருங்க. பிறகு ஹரி சிங் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் சேரலாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, அது எதிர்க்கிறாரு. சரிங்களா? பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு அக்டோபர் 1947 பாகிஸ்தானில் இருந்து கொள்ளையர்கள் காஷ்மீர் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ மகாராஜா ஹரி சிங் என்ன பண்ணுறவங்க தாக்குதலை தானாக எதிர்க்க வழி இல்லாமல் சிரமப்படுறாரு. அப்போது வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பட்டேலிடம் முன்மாதிரியில் அவர் கையொப்பமிட்டார். சரி, என்னை காப்பாற்றுன்னு சொல்லி நான் வந்து கையெழுத்து போட்டு அவர் வந்து திரும்ப ஒருங்கிணைச்சிக்கிறாரு. காஷ்மீருக்கு இந்திய ஒன்றியத்தில் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறியது. சரி, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி, இந்திய வெளியுறவு கொள்கை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது உங்களுக்கு 3 தசாப்தங்கள் முன்பே உருவாக்கப்பட்ட இந்த கொள்கை. அதில் முக்கியமானவர் யாருன்னா இந்த ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தான் இந்த ஃபாரின் பாலிசிக்கு முதன்மை கட்டிட கலைஞர், அதாவது பிரைம் ஆர்கிடெக்ட். அப்படின்னா இன்றைக்கி கூட நம்ம வந்து அதாவது சாப்பாடுக்காகவோ பொருளாதாரத்துக்காகவோ எந்த நாட்டுடன் வேணால் நம்ம இணைவோம், ஆனால் சண்டைக்காக இணைய மாட்டோம். அதான் வந்து முக்கியமான நம்ம இந்தியாவோட கொள்கை. இந்தியா வெளியுறவு கொள்கை உருவாக்கப்பட்ட இந்த சூழலில் அமெரிக்காவிற்கு சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையிலான பனிப்போர் நடந்துகிட்டே இருந்தது. சரிங்களா? ஒரு பெரிய பிரச்சனைகள் எப்படா சண்டை வரும் அப்படி சொல்லும் போது தான் இந்தியா தனது வெளியுறவு கொள்கையை வந்து வராங்க. ஸோ அணிசேரா கொள்கையை கொண்டு வரோம். அணிசேரா கொள்கைன்னா சண்டைக்காக நாங்கள் சேர மாட்டோங்க. சரிங்களா? வேறு ஏதாவது நல்லதுக்கு சொல்லுங்கள், நாங்கள் சேர்றோம் அப்படிங்கிறது தான் ஜவஹர்லால் நேருடைய இந்தியருடைய ஃபாரின் பாலிசியாக கொண்டு வந்தார். இந்தியா நீண்ட எல்லை பகிர்ந்தே கொண்ட சீனாவுடன் நட்புறவுக்கு நேரு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். அங்கே எல்லை பிரச்சனை இருந்துச்சு. ஜனவரி 1, 1950 புதிய மக்கள் சீன குடியரசு இந்தியா முதலில் அங்கீகரித்தது. சரிங்களா? ஸோ 1950 ஜனவரி 1 அன்று புதிய மக்கள் சீன குடியரசு அப்படின்னு கொண்டு நியூ பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா ஜனவரி 1, 1950. ஸோ இந்த காலனித்துவ ஆதிக்கங்கள் சக்திகள் எல்லாமே அவனுடைய விளைவுகள்னால வறுமை, வளர்ச்சியின்மை, ஸோ நேருவின் கருத்தில் வந்து எந்த ஒரு பங்கீடு இல்லை, நிறைய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் மார்ச் 1947 20க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்ட ஆசிய உறவுகள் மாநாட்டை நேரு ஏற்பாடு செய்கிறாரு. மாநாட்டின் கருப்பொருள் ஆசிய சுதந்திரத்தின் உலக அரங்கில் வந்து வலியுறுத்துறாரு. ஆசியாவின் சுதந்திரத்தை உலக அரங்கில் வலியுறுத்துறாருங்க. ஸோ இந்தோனேஷியா மீண்டும் குடியேற்றுவதற்கான டச்சு முயற்சிக்கு எதிராக டிசம்பர் 1947 இது போன்ற மற்றொரு மாநாடும் நடைபெற்றது. 1954 கொழும்பில் நடைபெற்ற ஆசிய தலைவர்கள் மாநாட்டில் வந்து காலனித்துவம் நீக்கம் முயற்சி செய்வது முன்னெடுப்பது எல்லாம் செயல்பட்டது. 1955 இந்தோனேஷியாவில் பாண்டுங்கில் ஆப்ரோ ஆசியா மாநாட்டில் உச்சக்கட்டத்தை எட்டியது. இது மாதிரி நிறைய மாநாடுகள் ஒவ்வொரு இடத்தையும் நடந்து இந்த ஃப்ரீடம்ஸ், அந்தந்த நாடுகள் ஃப்ரீடம்ஸ்க்காக ரொம்ப அதிகமாக பாடுபடுறாங்க. இந்த பாண்டுங் மாநாடு இருக்குது பார்த்தீங்களா, பெல்கிரேடில் நாடுகளில் சந்திப்பு அணிச்சேரா இயக்கத்தின் பிறப்புக்கு ஒரு பெரிய களம் அமைச்சது. இந்த நான் அலைன் மூமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டுங் மாநாடு அப்படிங்கிறது முக்கியமானது. ஜவஹர்லால் நேரு 1961 எகிப்தின் நாசர் மற்றும் யூகோஸ்லோவாவின் டிட்டோ அணு ஆயுத குறைப்பு மற்றும் அமைதிக்கு அழைப்பு விடுத்த வெளியுறவு கொள்கை என்ற உச்சத்தை அடைகிறாரு. சரிங்களா?
ஜவஹர்லால் நேரு ஃபேமஸ் ஆகிறார். எப்படி எகிப்தின் நாசர், எகிப்தில் இருக்கக்கூடிய நாசர், யூகோஸ்லேவியா டிட்டோ, இது நீங்கள் அணு ஆயுதம் குறைக்கிறத பற்றி ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு, அமைதியை சொல்கிறாரு. இதனால் அவர்கள் வெளியுறவு கொள்கையை வந்து ஜவஹர்லால் நேரு ஏற்றுக்கிறாங்க. ஸோ என்னென்ன ஃபாரின் பாலிசி எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா 1947க்கு பிறகு இந்தியா சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை அறிவிக்கிறாரு பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள். பிறகு இவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவு கொள்கையில் வந்து பனிப்போர் காலத்தில் வந்து அணிச்சேரா இயக்கத்தை மிகவும் சிறப்பித்து இவர் காமிச்சவர் தான் இது முக்கியமானவர். ஸோ நேரு நாடுகளுக்கிடையே உறவுகளை நடத்துவதற்கு சகவாழ்வு மற்றும் பஞ்சசீல 5 கொள்கையை கொண்டு வராரு. ஸோ முக்கியமானது இல்லையா? ஸோ நேருடைய பஞ்சசீல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ஸோ பரஸ்பர மரியாதை, பிராந்திய ஒருமைப்பாடு, ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்களை வந்து இவர் கொண்டு வராரு. ஸோ காமன்வெல்த் மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு சர்வதேச அமைப்பில் இந்தியா தீவிர பங்கு உருவாக்குங்க. ஸோ சுதந்திரத்துக்கு பிறகு முன்னாள் பிரிட்டிஷ் காலனி கொண்ட காமன்வெல்த் அமைப்பில் இருக்க நேரு முடிவு செய்கிறாரு. ஸோ ஒவ்வொருடைய அங்கே இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு முடிவுகள் உலகின் பல்வேறு பகுதியில் ஐநா அமைப்பில் உள்ள இந்தியாவும் தீவிரமாக பங்கேற்குது. கொரியா, இந்தோனேஷியா, சுயஸ் கால்வாய் மற்றும் காங்கோ ஆகிய நாடுகளுக்கு ஐநா அமைதி காக்கும் பணியை ஒரு பகுதியாக படையை அனுப்பி அது செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் பிரச்சனைக்காக பாகிஸ்தான் இந்தியா 3 பெரிய போர்கள் நடத்தினாங்களாமா. ஒன்று வந்து 1965, 1971, 2000. சரிங்களா? பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா மற்றும் யுஎஸ்எஸ்ஆர், அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ரஷ்யா இருந்துச்சு. அப்போது ஆகிய இரு நாடுகளும் இந்தியா நட்புறவை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. 1971 இந்தியாவும் சோவியத் ஒன்றியமும் பங்களாதேஷ் நெருக்கடியின் போது இந்திய சோவியத் நட்பும் கூட்டணி ஒப்பந்தமும் நிறைய நிகழ்வுகள் இந்த ரெண்டுக்கும் நடக்குது. எல்லாமே ஒருங்கிணைக்கிறது தானே, எல்லாமே கன்சாலிடேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் இந்தியாவும் சீனாவும் 2 முக்கிய சக்திகள். இது வந்து இரண்டும் உலகிய அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படிங்கிற ஒரு ஃபேமஸும் கிடைச்சிருக்கு. ஸோ 1949 மாவோ சேதுக்கின் தலைமையில் கம்யூனிஸ்ட் ஆட்சி ஒரு நிறுவப்படுது. மக்கள் சீன குடியரசை அங்கீகரித்த முதல் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று தான். சீனாவுடனே இந்தியாவின் நட்புறவு இருந்த போதிலும் 1962 சீனா இந்தியாவை தாக்கிய போது இந்தியா தன்னை தற்காத்து கொள்ள வேண்டியிருந்தது. ஸோ இது மாதிரி நிறையா போர்கள் பற்றி சொல்கிறாங்க. இந்தியா பங்களாதேஷை ஒரு சுதந்திர நாடாக அறிவிச்சுறாங்க. கிழக்கு பாகிஸ்தானுக்கும் மேற்கு பாகிஸ்தானுக்கு இடையே விடுதலை போராட்டத்தில் இந்தியா கிழக்கு பாகிஸ்தான் தான் இந்த பங்களாதேஷை ஆதிக்கிறது. முக்தி பாயுடன் இணைந்து இந்திய படைகள் ஒருங்கிணைந்த அணுகுமுறை வந்து 1971 டிசம்பர் வங்கதேசத்தின் கிழக்கு பாகிஸ்தான் வந்து விடுதலை அடையுது. இந்தியாவும் தனது அண்டை நாடுடன் நட்புறவும் நிறையா வச்சுக்கிறாங்க. ஸோ அதுதான் சார்க் மாநாடு. இந்த சார்க் மாநாடு என்ன பண்ணுறாங்க? சார்க்குடைய மீனிங் வந்து சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆப்ரேஷன். யார்? இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள், பூட்டான், ஸோ மாலத்தீவ்ஸ், இது மாதிரி எல்லாரும் வந்து உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகள். இந்த சார்க் அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார சம்மந்தப்பட்டது, சமூக கலாச்சார ஒத்துழைப்பு சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் அதிகரிப்பு பண்ணுறதுக்காக தான் அந்த மாநாடு உருவாக்குறாங்க. பிறகு என்ன பண்ணுறாங்க? இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு மொழி வாரியாக மாநிலங்களை மறுசீரமைப்பு செய்கிறாங்க. அப்படி மொழி வாரியாக மாநிலங்கள் வந்து சீரமைப்பு செய்யும் பொழுது இந்த துணைக்கண்டத்தில் நிர்வாக அழகாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலனித்துவ ஆட்சியாளர்கள். சரிங்களா? அவங்களுக்கு முன்னாடி வந்து ஜனாதிபதிகள் அல்லது மாகாணத்தில் உள்ள நிலத்தை எல்லாத்தையும் பிரித்து மொழி வாரியாக 1947, 1949 மறுசீரமைப்பு செய்கிறாங்க. இது மாதிரி செஞ்சு மொழி வாரியாக மாநிலங்களை உருவாக்குறாங்க. பிறகு அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு 1954 ஆந்திர பிரதேசம் அப்படி உருவாவதில் வந்து தொடங்கி கட்டமாக அனைத்து மாநிலங்களும் மாநில மொழி வாரியாக பிரிக்கப்பட்டது.
சரி, பஞ்சாப் மொழி பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து பஞ்சாப் மாநிலம் அப்படின்னு பிரித்தாங்க. 1956 பஞ்சாப் வந்து உருவானது. அதே போல் ஹரியானா, இமாச்சல பிரதேஷ் இப்படி 3ஆக பிரிஞ்சது. 1920 முதல் 1920 முதல் மாநிலங்களின் மொழிவாரி மறுசீரமைப்பு யோசனை தேசிய இயக்கத்தில் ஏற்கனவே இருந்தது. அதனால தான் இந்திய தேசிய காங்கிரஸ் நாக்பூர் அமர்வில் வந்து 1920 தேசிய அடையாளத்தை மொழி வழி அடையாளமாக மாற்றினாங்க. ஸோ நேரு கமிட்டி ரிப்போர்ட் 1928 பிரகாரம் சரியான உறுதி வெளிப்பாட்டை வந்து நேரு மூலமாக இந்தியா வெளியிட்டது. பிறகு வந்து பார்த்திங்கன்னா 1946 ஆகஸ்ட் 31 ஸோ அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் பட்டாபி சீதாராமையா ஆந்திரா மாகாணத்தின் கோரிக்கையை வந்து அவர் எழுப்புறாரு. எங்களுக்கு வந்து ஆந்திரா தனியாக மாநிலம் வேணும்னு சொல்லி. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஜூன் 17 1947 அப்போதைக்கு இருந்த தலைவர் ராஜேந்திர பிரசாத் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா புதிய மாகாணங்களை உருவாக்குறாங்க. ஸோ மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேரை கொண்டு ஒரு குழு அமைக்கிறாங்க. 1948 முதல் மொழிவாரி மாகாணம் ஆணையம் வந்து எஸ்கே மொழிவாரி மாகாணங்களின் சாத்தியம் குறித்து விசாரிப்பதற்காக ஒரு குழு அமைச்சு ஒரு நிர்ணய சபை உருவாக்குறாங்க, ஆணையத்தை உருவாக்குறாங்க. ஸோ இந்த ஆணையம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிவாரி மறுசீரமைப்பு வந்து ஒத்தி வைக்கப்பட வேண்டும் அப்படி ஒரு ஒருமித்த கருத்தை கொடுக்குறாங்க. ஆனால் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா ஆகியோரை கொண்ட ஜேவிபி குழு என்று அழைக்கப்படும் மற்றொரு குழு காங்கிரஸ் கட்சியால் வந்து நியமிக்கிறாங்க. ஸோ அதனால் என்னாகும், முதல் பொது தேர்தல் முடிஞ்ச உடனே மொழிவாரி மாநிலங்கள் எண்ணம் ஒரு புத்துயிர் பெற்றது. ஆந்திரா தனி மாநிலம் கோரி பொட்டி ஸ்ரீ ராமலு, இது எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின். அவர் உண்ணாவிரதம் இருக்கார். ஆகஸ்ட் 19 1952 தொடங்கி டிசம்பர் 15 1952 வரைக்கும் அவர் வந்து இந்த போராட்டம் நடத்தி இறந்தார். ஆனால் நாடு முழுவதும் மாநில சீரமைப்பு தொடர்ந்து நடக்குது. ஆந்திராவில் அது தீவிரமாக இருந்தது. பிறகு 1953 ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டது. அதே நேரத்தில் மெட்ராஸ் தமிழ் பேசும் மாநிலமாக உருவாக்கணும் அப்படின்னு வந்தது. பல போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் வந்து எம்பி சிவஞானம் திருத்தணியை மெட்ராஸுடன் தக்க வைத்து தமிழக வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக மாறியது. ஆந்திரா போராட்டத்தில் வெற்றி பெற்ற மொழி குழுக்களை தங்கள் சொந்த மாநிலத்துக்காக போராட தோண்டியது. ஸோ இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநில சீரமைப்பு நடக்குது. ஃபோஸ்லி அலி தலைவராகவும் KM பாணிக்கர், HN குன்ஷ்ரு, சரிங்களா, இவங்களாம் வந்து ஒரு கமிஷனை அக்டோபர் 1955 சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ இதனால் மொழியில் அது நிர்வாக வசதி, மொழியியல் கவலை இது எல்லாமே சமரசம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ நேரு ஆட்சி, அதற்குள் இருக்க மாநிலங்கள் மொழிவாரி சீரமைப்பு, மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 வந்து ஒரு ஃபேமஸான ஆக்டாக இருந்தது. இந்த ஆக்ட் பிரகாரம் 1920 இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட பஞ்சாபின் முப்பெரும் செயல்முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த அறிக்கையெல்லாம் கொண்டு பிறகு இந்த மறுசீரமைப்பு சட்டம்லாம் வந்ததுக்கப்புறம் 16 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள் முதலாக பிரிக்கப்படுது. தெலுங்கானா, the region was referred to Andhra. Kerala was created by merging the Malabar district and Travancore, Cochin சொல்லி நிறையா வந்து மெர்ஜன் ஆகி பிரியுது. தமிழ்நாடு மாநிலத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய போராடிய திருவிதாங்கூர் தான் இப்போ கன்னியாகுமரி தான் திருவிதாங்கூர். தமிழ் மொழி மக்களின் வலுவான இயக்கம் இருந்தது. அதனால் கன்னியாகுமரி தமிழ்நாடுடன் சேர்ந்தது. பிறகு 1947 2000 வரைக்கும் இந்த இந்தியன் பாலிட்டியில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு தான் பார்க்க போகிறோம். இந்தியாவின் முதல் பிரதமர் வந்து நேரு. அவர் தான் வந்து இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ அவருடைய வெளியுறவு கொள்கைகளும் ஆல்ரெடி பார்த்துட்டோம், சரிங்களா. அவர் உண்மையிலே ஒரு தேசத்தை கட்டி எழுப்பினார். 1964 அவர் இறந்துறாரு. அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி
நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவரும் நேர்மைக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர் தான். ஜனவரி 1966 தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தை முடித்து கொண்டு 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் நேருவின் மகள் இந்திரா காந்தி 1966 பிரதமராகிறாங்க. 1971 வங்கதேசத்தின் நெருக்கடியின் போது உணவு பற்றாக்குறை மற்றும் வெளிநாட்டு அழுத்தங்கள் காரணமாக உள்நாட்டு சவால்களை தைரியமாக எதிர்த்து போராடியவர் தான் அவங்க. 1975 அவங்க ஆட்சி எதிர்ப்பு கிளம்பிய பிறகு இந்திய ஜனநாயகம் பாரம்பரியத்துக்கு கரும்புள்ளியாக இருந்த அவசர கால ஆட்சியை அவர் கொண்டு வந்தார். 1977 பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஜனநாயக ஆட்சி மீட்டெடுக்கப்பட்டது. பிறகு 1980 ஜனநாயக வழிமுறைப்படி மீண்டும் ஆட்சியை பிடித்தது. 1983 அப்படின்னு எடுத்திங்கன்னா 1983ஆம் ஆண்டு பஞ்சாப் அமிர்தசரஸ் இல்லையா, அது பொற்கோயில் வந்து ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் வந்து மேற்கொள்ளப்பட்டது. சரி, இந்த நிகழ்வுலாம் முக்கியமானது. அதே மாதிரி பஞ்சாபில் தீவிரவாதத்துக்கு எதிராக ஏற்பட்ட இந்த ஆப்ரேஷன்ஸ் 1984ஆம் ஆண்டு தனது மெய்காப்பாளராக இருந்தவர் தான் இந்திரா காந்தியை சுட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். 1977 மற்றும் 1980 இடையிலான குறுகிய கால ஆட்சியில் மொரார்ஜி தேசாய் வந்து இந்தியாவின் பிரதமராக இருந்தார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கங்க. பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அல்லாத அமைச்சகம் அமைக்கப்பட்டது. ஜனதா தலைவர்களே ஒற்றுமை இல்லாதால் ஜனதா ஆட்சி வந்து கவிழுக்கு வந்ததுங்க. பிறகு ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வராரு. 1984 அவர் வந்து இந்திரா காந்தியின் படுகொலைக்கு பிறகு இந்தியாவுடைய ஒரு மிகச்சிறந்த பிரதமராக வர்றாரு. அதுக்கப்புறம் புதிய கல்விக் கொள்கையை வந்து அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. 1987ஆம் ஆண்டு வன்முறைக்கு அப்போதைக்கு இருந்த இன வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் இந்தியா அமைதி காக்கும் படையை இலங்கைக்கு அனுப்புகிறாருங்க. 1989 நடத்தப்பட்ட தேர்தலில் வந்து பிரதமராக மீண்டும் ராஜீவ்காந்தியை தொடர்றாரு. 1991 மேலே வந்து இலங்கை தமிழ் தீவிரவாதிகளால் அவர் படுகொலை செய்கிறாங்க. விபி சிங் 1989 முதல் 1991 வரை பிரதமராக இருக்கிறாரு. ஜனதா தளம் என்ற பெயரில் காங்கிரஸுக்கு எதிரான ஒரு கூட்டணியை அமைக்கிறாங்க. இவருடைய பதவி காலத்தில் வந்து இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் மண்டல கமிஷன் அறிக்கையை உருவாக்குறாங்க. 1990 வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ராஜினாமா செய்ய அவருடைய கட்டாயம் வந்து வந்துடுது. பிறகு அடுத்த பிரதமராக சந்திரசேகர் நவம்பர் 1990 முதல் மார்ச் 91 வரை இருக்கார். 1991 ஜூன் பிவி நரசிம்மராவ் இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து பிரதமராகிறார். புதிய பொருளாதார சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். சரிங்களா, பொருளாதார பங்கை கொண்டு வந்தவர் இவர் தான். வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவித்தவர் இந்த பிவி நரசிம்மராவ். பிறகு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்போதைக்கு இருந்தவர் யார்? டாக்டர் மன்மோகன் சிங். அப்புறம் எலெக்ஷன் வந்து 1996 நடக்குது. அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து பிரதமராகிறாரு. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை வந்து நிரூபிக்க முடியாதனால மீண்டும் அவர் ஆட்சியை தக்க வைக்க முடியல. 1996-97 தேவகவுடாவுடைய கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. இந்தியாவில் 11வது பிரதமராக இருக்கிறார். பிறகு ஐ.கே. குஜ்ரால் 1997 சிறிது காலம் பிரதமராக இருக்கிறார். ஸோ அடல் பிகாரி வாஜ்பாய் மீண்டும் 1998 பிரதமர் ஆகிறார். ஸோ 1999 தேர்தல் நடக்குது. வாஜ்பாயின் தலைமையில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இது போல் வந்து அவருடைய காலம் 2 முக்கியமான நிகழ்வு ஆட்சியாக அமைஞ்சிருச்சு. ஸோ ஒன்று பாகிஸ்தானான கார்கில் போர், மற்றொன்று பெக்ரால் நடைபெற்ற அணுகுண்டு சோதனை. ஸோ எல்லாமே வந்து இந்தியாவுடைய ஒருங்கிணைப்பை வந்து குறிக்குது. ஸோ இதோட டாபிக் முடியுது. நீங்களும் வந்து இந்த நோட்ஸையும் +2 இருக்கக்கூடிய நோட்ஸையும் சேர்த்து படிச்சுக்கங்க. அடுத்த ஒரு கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம்.